Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்களாங்க சார்? எல்லா பேரண்ட்ஸ் அடிக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் அந்த சாரதா அம்மா மேல வச்சிருந்த ஒரு மதிப்பே போயிருச்சுங்க சார். இந்த அம்மா இந்த பிள்ளைய பெத்தாங்களா இல்ல தத்து எடுத்தாங்களா அப்படின்ட்டு அந்த ஃபேண்டம்ஸ்லாம் கொஸ்டின் பண்றாங்க. அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் பயந்த பிள்ளைங்களை நான் என்னுடைய வட்டத்திலே நான் பார்த்துருக்கேன். சொடுக்கு போட்ட விரலுக்கு காவேரி எப்ப சார் சுளுக்கு எடுப்பாங்க? ஓ நைஸ். வைலன்ஸ் வேணான்றீங்க சொன்னாங்க, நீங்க வைலன்ஸ் வேணும்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. ரெண்டு பேர்ல யாராவது நீங்க சமாதானம் படுத்தி என்ன வேணுங்கிறத. அந்த வைலன்ஸ் வேற, இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள இருக்க இது. அதுவும் வைலன்ஸ் தான், டொமஸ்டிக் வைலன்ஸ். சொடுக்கு போட்டது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆகாதுல்ல, அப்ப சுளுக்கு எடுக்கிறதும் டொமஸ்டிக் வைலன்ஸ் இல்லல்ல. Why so much violence on Kaveri? அவங்க அம்மா வந்துட்டு அப்படி அடிக்கிறது. So it is not common, and she is a married lady, okay? When she is a wife to another man, அடிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. சார் வந்து உங்க சீரியல் நாங்க ரொம்ப ரசிச்சு பாக்குறோம். பல சீன்ஸ் வந்து ரொம்ப கவிதை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. நாங்க ரிப்பீட்டடா அதை பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. ஆனா ஒரு விஷயம், இப்ப இந்த 2 வீக்ஸா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைங்க 2 பேரும் இந்த அடி வாங்குறாங்க பாருங்களா, அந்த சுவாமிநாதனும் சரி அந்த லட்சுமி பிரியாவும் சரி, இவ்வளவு அடி வாங்குறது வந்து எங்களால டாலரேட் பண்ண முடியல. இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்களாங்க சார்? எல்லா பேரண்ட்ஸ் அடிக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் அந்த சாரதா அம்மா மேல வச்சிருந்த ஒரு மதிப்பே போயிருச்சுங்க சார். இந்த அம்மா இந்த பிள்ளைய பெத்தாங்களா இல்ல தத்து எடுத்தாங்களா அப்படின்ட்டு அந்த ஃபேண்டம்ஸ்லாம் கொஸ்டின் பண்றாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு சில அம்மா வந்து அடிக்காமலே பிள்ளைய வளர்ப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் சொந்தக்காரங்கள்லையுமே சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலையுமே சரி, ஒரு சில அம்மாலாம் வந்து அவங்க மகள் அடிப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். நான் பட் எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப தோளுக்கு மேல வளர்ந்தாலுமே அவன் வந்து அவங்க அடிச்சு இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் அதுதான் நான் சொல்றேன். தோளுக்கு மேல வளர்ந்தாலும் அவங்க அந்த அம்மாவுடைய ஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கடைசி வரைக்குமே இருந்து அப்பா பார்த்தாலும் பயப்படுவாங்க. கல்யாணம் ஆனாலுமே சரி, கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்தாலுமே வந்து அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் பயந்த பிள்ளைங்களை நான் என்னுடைய வட்டத்திலே நான் பார்த்துருக்கேன். பட் இனிமே இந்த வயலன்ஸ் கொஞ்சம் குறைச்சிங்க சார். பார்த்துட்டு ஆபீஸ் போனா வேலை செய்ய முடியல. சரி, பார்க்காம நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் பார்த்தா தூங்க முடியல. இல்ல, புரியுது சார், கொஞ்சம் பாத்துங்க சார். தேங்க்யூ so much. நன்றி. சொடுக்கு போட்ட விரலுக்கு காவேரி எப்ப சார் சுளுக்கு எடுப்பாங்க? ஓ நைஸ். எடுத்துருவாரு, கூடிய சீக்கிரம் எடுத்துருவாரு அவரு. காதல் வலையில இனிமேதான் அடுத்தடுத்து வர போற எபிசோட்ல பார்க்க போறீங்க விஜயோட. காவேரி தானே சார் சுளுக்கு எடுப்பாங்க? காவேரி அவங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எடுத்தாதானே சார் கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஒரு மனசுல பெரிய சுளுக்கு வச்சிட்டாங்கல்ல. இப்போ இல்ல 2 வாரமா அழுதுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வந்து அந்த சுளுக்கு போட்டுச்சு அந்த கை இல்ல. அதாவது அவங்க வைலன்ஸ் வேணான்றீங்க சொன்னாங்க, நீங்க வைலன்ஸ் வேணும்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. ரெண்டு பேர்ல யாராவது நீங்க சமாதானம் படுத்தி என்ன வேணுங்கிறத. அந்த வைலன்ஸ் வேற, இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள இருக்க இது. அதுவும் வைலன்ஸ் தான், டொமஸ்டிக் வைலன்ஸ். சொடுக்கு போட்டது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆகாதுல்ல, அப்ப சுளுக்கு எடுக்கிறதும் டொமஸ்டிக் வைலன்ஸ் இல்லல்ல. விஜய் எப்படி பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. அவர் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சீனா வச்சிட போறாருமா? வைக்கிறதுக்கு தான் சார் கேட்குறோம். அழுதோம் இல்லையா, 3 months அழுதுட்டு இருக்கோம். ஒரு கதையை எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் எமோஷனல்ஸையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதுல ஒரு லவ் இருக்கணும், அழுக இருக்கணும், எமோஷனல்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து எமோஷனல்ஸ் கூட ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது நிறைவேறும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நிறைவேறும். இது வரைக்கும் நான் ஒரு சீரியல் கூட பார்த்ததே இல்லை. இந்த சீரியல் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, மகாநதி இது சகோதரிகளின் கதைன்னு சொல்லுவேன். நானும் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர், நான் லாஸ்ட்டு. அதில் வந்து ஒவ்வொரு சகோதரியும் ஒரு விதமாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாண்டிங் இருக்கும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது. இதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு பிறகு அந்த அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் எப்படி சார் இருக்கும், அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
பாண்டிங் நீங்க வர எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ கங்காக்கும் காவேரிக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. நீங்க அது பாக்குறீங்கல்ல. இவங்க வந்து கங்காக்காக அவங்க லைஃப்ல என்னெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, என்னெல்லாம் உதவி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க காவேரி. அதே மாதிரி கங்காவுமே வந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சொல்றேன் நான். இந்த 4 சகோதரிகளுமே ஒரு சில சகோதரி வில்லியாவும் இருக்கலாம், ஈகோஸ்டிக்காக இருக்கலாம், சுயநலமாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து இந்த 4 சிஸ்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நம்ம ரியல் லைஃப்லையுமே அது இருக்குது. ஸோ அது எல்லாமே யமுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பயம் அவங்களுக்கு எங்கே நான் ஆசைப்பட்ட நிவின் வந்து திரும்ப போயிடுவாப்லையோ அப்படின்னு. அந்த பயத்தினால அக்கா கிட்ட சண்டை போடுறா. அந்த பயத்தினால எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் அப் ஆகி சில விஷயங்கள்லாம் ஓப்பன் அப் ஆகி அவள் கிளாரிட்டி வாங்க ட்ரை பண்ணுறா. அதனால சண்டைகள் வருது. ஸோ அதை வந்து காவேரியா ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு வந்து அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கங்கா வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த இப்போ போயிட்டு இருக்க கதைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி ஒரு நர்மதான்ற ஒரு பொண்ணு ஆப்ரேஷனுக்காக தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அக்கா வந்து தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. கதையா நல்லா போயிட்டு தானே இருக்காது. நீங்க கேட்கற போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே காவேரியே ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லையே, கங்காவுமே விட்டு கொடுத்துருக்காங்களே. ஒரு சில ஈகோஸ்டிக் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா சில இது கங்கா வந்து அவங்க லைஃபே விட்டு கொடுத்தாங்களே. அவங்க வந்து ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும், நான் ஃபாரின்ல தான் செட்டில் ஆகணும், எனக்கு இந்த மலையை வேணாம். அப்பா அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு பாண்டிங் இருக்கும். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு பிறகு அந்த அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, சுயநலம் எல்லாமே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருவாங்க. நீங்க இப்ப அந்த கதையில எப்படி கொண்டு வர போறீங்க? அந்த இது வரைக்கும் அந்த நினைப்பு எனக்கு இல்ல. பிரியா தம்பிக்குமே அந்த நினைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னாதான் இருக்காங்க. அவையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யமுனா மட்டும் தான் அவையா இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த இடத்துல தான் போய் வாழணும் அப்படின்றதுனால. மற்றவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. போகிற போக்கில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடாதுன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களை மாதிரியே. ஓகே சார், இருந்துக்கிறோம் ப்ளீஸ். இப்படியே இருந்து கேர்ள்ஸ் சொல்லுங்க பதில் ப்ளீஸ். நாங்க இப்படியே இருக்கிறது எங்களுக்கு ஹாப்பி. பட் மேபி ஸ்டோரி லைன் வந்து ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கூட மாறலாம். எங்களுக்கே சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஸோ நோ ஐடியா. இல்ல சகோதரிகளின் கதை தானே. நாங்க சகோதரிகளாவே கடைசி டிராவல் பண்ண ஆசைப்படுறோம். அந்த ஈகோஸ்டிக் எல்லாமே இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளேயே நாங்க ரன் பண்ணிட்டு நாங்களே சமாளிச்சிடுறோம். நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருங்க. மகாநதி பொறுத்த அளவுல ஒவ்வொருத்தருமே வந்து பட்டை தீட்டப்பட்ட வைரம் எப்படி பட்டை தீட்ட மிளிருமோ அது போல ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் நீங்க செதுக்கி இருக்கீங்க. பர்சனலா எல்லாரும் சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட நீங்க யூடியூப்ல ப்ரமோ வரும்போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டர் பத்தி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகி இதை வந்து எடுத்து பண்றீங்க அப்படிங்கும்போது எனக்கு அதை கண்டிப்பா உங்களை நேர்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த டீம் இப்ப பின்னாடி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற டீம் ஒர்க்குன்னு சொல்லும்போது அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கண்டிப்பா. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லுங்க சார். தேங்க்ஸ்மா. அதாவது கேமராக்கு பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸுக்காக நீங்கள் இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்க அப்படின்றப்போ. ஏன்னா இவங்கெல்லாம் கேமராக்கு முன்னாடி வருவாங்க, நாங்களாம் கேமராக்கு பின்னாடி தான் இருப்போம். கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் மென்ஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களெல்லாம் எந்த இடத்துலையுமே நம்ம நிறைய இடத்துல மென்ஷனே பண்ண மாட்டோம். அவங்களெல்லாம் நீங்கள் இழுத்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. I just love this story of how you explore the layers of relationships. So thank you very much. It's just pure love for the entire team. Yes, we do love Vika, but it's for the entire team and we all see you as family as well. So thank you. Thank you so much. காவேரி மேம், நீங்க மகாநதியை எதனால சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? பிரவீன் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்துச்சு சார் கிட்ட இருந்து. நான் ஏதோ ஃபேக் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறமா திருப்பி நான் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து 103K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாரு. ஓ, இவர் ஜென்யூனாவே பிரவீன் பெடட் தான் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஐ டெக்ஸ்டட் ஹிம், எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், will you be interested அப்படின்னு. அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஸ்டோரி
ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த 4 சகோதரிகளின் கதை, அதுல வந்து ஒரு கேரக்டருமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க அப்பா ஆர்மி, ஸோ அப்பா மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். அது ஒன்னுத்துக்காக தான் இதை சூஸ் பண்ணது. அண்ட் மோர் ஓவர் when the maker and the director is Praveen Bennett, there is nothing to think more. அதான். தேங்க்யூண்ணா. ஏன் வந்து விஜய்க்காக காவேரி பேசல? விஜய்க்காக காவேரி பேசல. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, விஜய் வந்து வீட்டுக்கு வந்தபோது காவேரி அந்த இடத்துல வந்து காவேரி வந்து பேசியிருக்கணும்ல விஜய்க்காக. ஏன் யமுனா பேசுனாங்க நிவின்காக. அதே மாதிரி வந்து ராகினி கூட பேசுறாங்க சார். ஸோ ஏன் வந்து பேசல, காவேரி வந்து பேசல? அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் என்னன்னா வந்து வெண்ணிலான்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதான் ஆல்ரெடி அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்ல, நம்ம லைஃப்ல வந்து வெண்ணிலாவால எந்த பிரச்சனையும் வராது. இல்லையா, அவரு அப்படி ஒன்றும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலையே. அவரு சர்ப்ரைஸ் தரணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வந்து அவளை வெறுப்பேத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாரு. அதை வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சீரியஸா எடுத்துட்டாங்கன்னா அந்த 470 எபிசோட்ஸ்ல எல்லாம் அந்த ரொமான்டிக் சீன்லாம் அவங்க வச்சிருக்கவே தேவையில்லையே சார். அப்போ இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா வந்து அந்த ரொமான்டிக் எபிசோட்ஸ் இதெல்லாமே தாண்டி அவர் வந்து ஒரு சில வாட்டி காவேரி வந்து கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து வெண்ணிலாவா இல்லை காவேரியா அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போதெல்லாம் அவன் வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக அவன் வெண்ணிலான்லாம் சொல்லியிருக்கான் நிறைய வாட்டி. ஸோ அது வெண்ணிலான்னு சொல்லும் போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அப்போது என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட க்ளோஸராக இருந்தாலுமே நீ வந்து பொருளாலோ நிறைய விஷயங்கள் நீ வந்து எனக்கு செஞ்சாலுமே உனக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியமா போச்சா, அப்போ நான் இல்லையா, இப்போ நான் முக்கியமா இல்லையா, அப்போ இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதோட நான் வந்து கிளம்பிடணுமா வீட்டுக்கு அப்படின்றப்போ அவளுக்குள்ள கேள்வி இருந்தப்போ அந்த கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டே தான் இருந்தது. ஆமாம் உனக்கு இந்த நாளோட முடியுதுல, நீ பேக்லாம் பேக் பண்ணி ரெடியாரு, நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்னனால அவளுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது, அப்போ நம்ம லைஃப்ல இல்லை போல அப்படின்னு. ஒத்துக்கவே முடியாது சார் எங்கனால. அது அப்படிதானே நான் காமிச்சேன், அதுல தப்பாலாம் நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து ரைட்டரே வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய. இப்போ காவேரியே நிறைய இடத்துல சொல்றாங்க ரைட்டா, எனக்கு வந்து அம்மாவை காட்டிலே விஜய் தான் வந்து பெருசுன்ட்டு. அப்போ விஜய் பெருசுனா அந்த இடத்துல அவங்க வந்து பேசியிருக்கணும் சார். அவங்க பேசாததும் போது உண்மையிலே சார் அது வந்து எங்களுக்குள்ள அது டெய்லி ஓடிட்டு இருக்க ஒரு கொஸ்டின். அதனால கேக்குறேன். நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோமேமா, அது மாதிரி இந்த காவேரிக்காக காவேரி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு யார் முக்கியம்னு கேட்கும் போது நிறைய இடத்துல பேசியிருக்காங்களே. இப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து பண்றாங்க. என்னன்னா அடுத்த ஸ்டோரி அவங்களே கமெண்ட்ல வந்து பண்ணிடுறாங்க, இப்படி நடக்கும் இப்படி நடக்கும். நல்ல விஷயம் தானே அது பண்றாங்க. இப்போ அந்த எல்லா கமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பீங்க, இவங்க கமெண்டை ஏத்துக்கிற மாதிரி ஸ்டோரியில எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம அந்த கமெண்டை நான் படிக்கிறதே இல்லையா. ஏன்னா பக்கமா எழுதுறாங்க சார், நீங்க பக்கமா எழுதுறீங்க, பட் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பக்கமா படிக்கலன்னு சொல்லி நீங்க யாரும் விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க. சி ஒரு பெர்ஸ்பெக்ட் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான். இப்போ நான் அந்த கதையை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பிரியா தம்பி தான் பண்றாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த எழுதிக்கிட்டு இருக்காங்க பிரியா தம்பி. ஸோ அதில் சில கருத்துக்கள் நான் கேட்பேன், என் கூட இருக்க டீமில் ஒரு சில பேர் கருத்துக்கள் கேட்பாங்க. இதை தாண்டி விஜய் டெலிவிஷனில் இருக்க ஹெட்ஸ், இந்த ஃபிக்ஷன் ஹெட்டு, சேனல் ஹெட், இவங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அந்த கதையை அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ இவங்க கமெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த கமெண்ட்ஸில் பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கமெண்ட் இருக்கும், எனக்குமே ஒரு விஷயம் தோணும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் பண்ணி தான் நாங்கள் ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். தேங்க்யூ சார். ஒரு சில இது நான் பார்ப்பேன், ஒரு சிலது நம்ம ஒரு சிலது எடுத்துப்போம், ஒரு சிலது எடுத்துக்க மாட்டோம். இப்போ நீங்க டைரக்ட் பண்ற சீரியல் பாத்தீங்கன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி பேரண்ட்ஸ் மட்டும் தான் சீரியல் வந்து பார்ப்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு ஆக்சுவலா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பொண்ணு உங்களுடைய ரோல் ஒவ்வொரு கேரக்டர் பேரும் அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அது போய் ரீச் ஆயிருக்கு. சூப்பர், thank you so much. ஓகேங்களா? thank you so much. இந்த அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். கண்டிப்பா சார், thank you very much. The reason episodes பார்த்தா நிவின் யமுனாவோட ட்ராக்கும் பார்த்தப்ப why so much violence on காவேரி, அவங்க அம்மா வந்துட்டு அப்படி அடிக்கிறது. So it is not common and she is a married lady. Okay, when she is a wife to another man,
இப்படி ஒரு அம்மா வந்துட்டு ட்ரீட் பண்றது ஐ ஃபீல் தட் இட்ஸ் நாட் இன்ஸ்பைரிங். அடிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் லைன் இல்ல அப்படின்றது. அது நிறைய பேர் இதை கேக்குறீங்க. பட் என்னன்னா நீங்க அடிக்கிறத வந்து ஏன் இப்படி அடிச்சாங்க ஏன் இப்படி அடிச்சாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா, அது வந்து அவங்க வந்து அவ்வளவு அன்பு இருக்கனால மட்டும்தான் அவங்க அடிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா என் பொண்ணு இப்படி ஒரு தப்பான ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் எவனாவது பண்ணுவானா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் அவங்க அடிச்சாங்க. ஓகே பட் ஐ டோன்ட் see that with other daughters. அது யமுனா கிட்ட அந்த மாதிரி ஒரு violence யமுனாவெல்லாம் அடிச்சிருக்காங்களே. இல்ல அந்த அளவுக்கு ஒரு violence அடிச்சாங்களா? நான் பார்க்கல. that's it's a maybe a recommendation அந்த மாதிரி because Yamuna has done many things compared to Kaveri. Kaveri is actually trying to help the family. So அதையும் அவங்க புரிஞ்சுட்டு கொஞ்சம் violence நீங்க கம்மி பண்ணா நல்லா இருக்கும் because Kaveri is my favorite character from the very first episode. அதனால நீங்க அப்படி சொல்றீங்களா? For only Kaveri. ஓகே ஓகே. You are அப்போ my favorite. அப்ப நர்மதாவெல்லாம் அடிச்சா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் ஈக்குவலா காமிங்க அவ்வளவுதான். the recent episode I don't see the power of Kaveri. நீங்க சுவாமியோட ஒரு சைட் ஸ்டோரி காமிக்கிறீங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, ஆனா காவேரியோட காமிக்கல. So அதனால there is like everyone is seeing in a way that Vanilla and Kaveri are same அப்படின்ற காமெண்ட்ஸ்லாம் வருது. So please also show her power. Sure. That's a Thank request. you. Thank you everyone. ஓகே தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் காலையில் 9 மணிக்கு வந்திருந்தீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் யாருமே நடுவில் ஏஞ்சி கூட போல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்படி ஒரு ஃபேனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் இத்தனை சீரியல்ஸ் நான் பண்ணாலுமே சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஏஞ்சி போகாமல் எங்களுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாம கொள்ளாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த மகாநதின்ற ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்னும் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் இது எல்லாமே இருக்கு. நீங்க நிறைய லவ் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நீங்க நிறைய கிஃப்ட்டு செட்டில் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஆர்வப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில இடத்துல தே ஆர் மிஸ்யூசிங், ஓகேங்களா, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காசு உங்ககிட்ட வாங்குறாங்க. அவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் காசு கொடுக்கணும். இப்போ என்ன அவங்கள்ட்ட நான் இந்த கிஃப்ட்டை கொடுக்கணுன்னா நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ப்ளீஸ் அவாய்ட் தட். தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகாதீங்க, ஓகேங்களா. நீங்கள் எதுக்குமே வந்து நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் எங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடமே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸ். SS மியூசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் SS மியூசிக். நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபேன் மீட் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது பண்ண. பட் ஆனால் இவ்வளோ பெருசாக எனக்கு அமையும். இது என் லைஃப்பில் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க SS மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ. அண்ட் சாரி நாங்கள் லேட்டாக வந்ததுக்கும் சாரி, இவ்வளோ நேரம் காக்க வச்சதுக்கும் சாரி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரே நிமிஷம். தேங்க்யூ. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கும் அண்ட் இவ்வளோ கொஷின்ஸ், அர்த்தமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேஷன்ஸாக எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு. ஹோப் 1000th எபிசோட் செலிப்ரேஷனில் நம்ம எல்லாரும் திருப்பியும் மீட் பண்ணுவோன்னு நான் ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி காலிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டாக வந்ததுக்கு அகேன் சாரி. அண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி லேட்டாக வந்ததையும் தாண்டி அதை எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 3:30 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதை தாண்டியும் நீங்கள் எல்லாரும் அப்படியே பேஷன்ஸோட உட்காந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்மைலோட கேட்டுட்ருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகேன் த பேக் எண்ட் டீம், எங்களோட அசோசியேட் டைரக்டர்ஸ் பன்னீர், வினோத், கதிர் ப்ரோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கே இல்லை அவங்க. பட் தே ஆல் டூ அ பிரில்லியன்ட் ஜாப். சாரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அவங்க தான். அவர் சொன்னார்ல நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன், அவங்க வேலை செஞ்சுருப்பேன். இவங்கெல்லாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஆல்சோ ஷுட் மென்ஷன் மை பிரில்லியன்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹியர், வாய்ஸ் ஆஃப் விக்கி. மச்சா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெண்டிங் மீ யுவர் வாய்ஸ். 50% விஜய் நீதான்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் உள்ளே வரும்போது எல்லாரும் என்னை அவ்வளோ சூப்பராக வெல்கம் பண்ணீங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவங்க சொன்ன மாதிரி தான். பிகாஸ் எப்போவுமே நான் ஃபோனை ஓப்பன் பண்ணேன்னா என்னை கழுவி தான் ஊற்றிருக்கீங்க. அண்ட் அந்த வெல்கம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
யா இதை வந்து ஒரு சீரியல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே சீரியஸாக எங்களுக்கு வந்து உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களை நீங்கள் திட்டும்போது. பட் அது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்கும். பிகாஸ் என்னோட கேரக்டர் வந்து அந்தளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் என்னை ஹேட் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது நான் அந்த மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் கன்வே பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம். அண்ட் சொல்லப்போனால் நான் நிறையா சீன்ஸ் இவங்க 2 பேர் வீக்கா சீன்ஸ் நான் எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துருக்கேன். பர்சனலாக எனக்கு இவங்க சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா சீன்ஸ் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அண்ட் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன். பிகாஸ் என்னென்னா இந்த ஒரு சீனை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், இந்த சீன் கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும். அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த சீன். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு பர்டிகுலர் சீன்ஸையும் பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தேவை. ஸோ அது மட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்ததுலேருந்து குறுக்க கௌஷிக் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் சொன்னது தான். தேங்க்யூ ஸோ மச். வி லவ் யூ. இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா எல்லாரும் போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வி லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். கங்காவா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுவும் நான் வந்து பார்த்ததுல மகாநதிக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு நான் இங்கே பார்த்து ரொம்ப பிரமிப்பாய் தான் உள்ள பயந்துட்டேன். நான் குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆனால் இவ்வளோ பேர் உட்காந்து உள்ளே வர எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே நீங்கள் அழகாக வெல்கம் பண்ணீங்க. அது ரொம்பவே எங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து இருந்துச்சு. எங்களோட மகாநதி வந்து 500 எபிசோட், நான் வந்து ஒரு 150 எபிசோட்ஸ் தான் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணல அப்படின்றது எனக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம். ஆனால் இனிமேல் வரப்போகிற எல்லாத்துலேயுமே கங்காவா நான் வந்து ரொம்ப பெஸ்ட், உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுப்பேன். எங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வி லவ் யூ ஆல். தேங்க்யூ. Once again, my special thanks to Vika fans for the support so far you've given to us, and kindly continue to support and extend your cooperation. Thank you. Love you all. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.